ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஜாலியான பாண்டிச்சேரி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் ஏதாவது நம்ம அவுட்டிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸில் வந்து இதை ரீச் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி போக போகிற ரிசார்ட் வந்து கிராண்ட் செரீனா ரிசார்ட் தான். இது ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். எல்லாமே அம்யூனிட்டிஸ், ஆம்பியன்ஸ், ரூம்ஸ் எல்லாமே, சர்வீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் போனதில் இந்த ரிசார்ட் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த ரிசார்ட்டோட ஃபுல் vlog தான் இதில் பார்க்க போகிறோம். அப்படியே இதில் ரூம் டூரும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஆம்பியன்ஸ் வைஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியே போகணுன்னு அவசியமே இல்லை. இது உள்ள இருக்க அம்யூனிட்டிஸே நமக்கு வந்து டைம் போகுது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்னூக்கர்ஸ் இருக்குது, ஷட்டில் கார்க் இருக்குது, நிறைய ப்ளே ஏரியாஸ் இருக்குது. நம்ம இந்த நேச்சர் வாக் பண்ணோம் அப்படின்னா இதை சுற்றி வந்து மரம் செடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கிராண்ட் செரீனாவை ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம இப்போ ரூம் டூர் போயிடலாம். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆனதும் செக்இன் பண்ணும்போது நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரோட ஐடி ப்ரூஃபும் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க செக் பண்ணிவிட்டு அது நமக்கு திருப்பி கொடுத்துறாங்க. அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு. ஸோ அது முடிஞ்சதும் நம்ம பே பண்ண சொல்கிறாங்க. நம்ம எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் பே உடனே பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு நம்ம கூட ஒரு சர்வீஸ் பாய், ரூம் பாய் வராங்க. அவங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் முடியும் நமக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நமக்கு ஏதாவது நீட் இருக்கா அப்படின்னா அதையும் வந்து ரெக்வயர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரிசப்ஷன்லேயே ரொம்ப சூப்பராக காமாக கூலாக வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பேசுகிறதும் வந்து ரொம்ப நீட்டாக பொலைட்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பே பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ரூம் கீ கொடுத்துட்றாங்க. நாங்கள் இன்றைக்கி 2 ரூம் எடுத்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணது வந்து கம்பைன் ரூம் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அது வந்து வில்லா செட்டப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் வந்து அதுக்கப்புறம் டபுள் ரூம் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுவும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஓகேனா நாங்கள் வெல்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி போன ரூம் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. 2nd ஃப்ளோரில் லிஃப்ட் ரூம் தனியாக இருக்குது, கெஸ்ட் ரூம்ஸ்ன்னு தனியாக இருக்குது. கெஸ்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்றதுக்குன்னு தனியாக ஒரு லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போன பிறகு தான் நம்ம ரூம்ஸ் இருக்குது. இங்கே இது பொறுத்தவரையும் ஒரு 100 to 150 ப்ளஸ் வந்து ரூம்ஸ் இருக்குது இதில். இந்த கிராண்ட் செரீனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பால்கனி ரூம் தனியாக வச்சுருக்காங்க, கப்புள் ரூம், சூட் ரூம், ஃபேமிலி ரூம்ஸ்ன்னு தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரூம் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்குது ரூமு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ரூம் க்ளோஸ் பண்ணதும் ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து காய போடுறதுக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் யூஸ்டு ட்ரெஸ்லாம் வந்து காய வச்சுக்கலாம். ஸ்விம்மிங் ஃபுல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈரமாக இருந்ததுன்னா அதில் காய வச்சுக்கலாம். அது நம்ம வெளியே கூட ட்ரெஸ் வச்சுட்ட பிறகு வெளியே கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வுட்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கபோர்டில் நானே போய் நிற்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு ஃபேமிலி வைக்கிற அளவுக்கு அந்த கபோர்ட் பெருசு, ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற அளவுக்கு. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பக்கத்துலேயே. ஸோ அந்த மிரர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து காஃபி மேக்கர் கொடுத்துருந்தாங்க. காஃபி பொடி கொடுத்துருக்காங்க, டீ பேகு, காஃபி தூள், சுகர் அண்ட் 2 கப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு டேபிளில் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் நைட் லேம்ப் கீழேயும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் மொபைல்லாம் வச்சுக்கிறதுக்கு. தென் ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜஸ் போடுறதுக்கு. அந்த நைட் லேம்ப் ஃபுல்லாகவே வந்து ஒரே தீம் பேஸில் தான் வச்சுருக்காங்க. அது ஒரு கிளாத்ஸ் மாதிரி இருக்குது.
ஸோ ரூமும் ரொம்ப க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்டர்காம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்லேயும் இன்டர்காம் கொடுத்துருக்காங்க அண்டு ஹால்லேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா ரிசப்ஷன் கால் பண்ணி இல்லை ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்ததும் வந்து காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. க்யூட்டாக அதோட பிளேட்டிங்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தது 2 வால் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைடு வந்து ஸ்க்ரீன் பக்கம் வந்து ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அண்டு ரிலாக்ஸிங் சோஃபா பக்கத்தில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஏதாவது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை ரைட்டிங் எதாவது இருக்குது அந்த மாதிரினா வந்து இந்த சைடு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் இந்த டேபிள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்கக்கிட்டே வந்து ஃபேஷியல்ஸு, மெனிக்யூர், பெடிக்யூர் அண்ட் ஸ்பாஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து அந்த ஸ்பா ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. ஃபுட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் பெரிய ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது ஃபுல்லாக இதுதான் என்ட்ரன்ஸு. ஹோட்டலோட ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நமக்கு டைம் போகணுன்னா இதில் நின்று பார்த்துட்டே இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் வந்து ஃபுல்லாக நைட் லேம்ப்ஸ் போட்டு இன்னும் க்யூட்டாக இருக்குது. அண்ட் தென் பாத்ரூமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனதும் ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. சில ரிசார்ட்ஸில் வந்து நான் ஹேர் ட்ரையர் பார்த்ததில்லை, இங்கே கொடுத்துருக்காங்க. தென் ஷாம்பூ எப்பவும் போல் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாம்பூ, ஒரு பாடி லோஷன் அண்ட் ஷவர் ஜெல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூத் கிட் கொடுத்துருக்காங்க. 2 ப்ரெஷ்ஷு, 2 பேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணுறோம், ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா ஹேர் மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சோப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியான்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூமுக்கு வந்து ஒரு 4 டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ட்ரை ஏரியா, அது வெட் ஏரியா. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 24 hours வந்து இதில் ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாட் ஷவர் தான். கிட்ஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணணும், கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி கூட சொல்லுவோம். ஸோ அதனால் ஹாட் ஷவர் எனி டைம் அவைலபிளாக இருக்குது இந்த ரிசார்ட்டில். இது வந்து பாண்டிச்சேரியிலேயே முன்னாடியே இருக்குது, ஆரோவில்லே இருக்குது. ஆரோவில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு 1 kilometersலேயே வந்து இந்த ரிசார்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. ரொம்ப காமாக இருக்குது. ரொம்ப பெருசு. இது 4 star ஹோட்டல்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நிறைய சர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 days சர்ச் பண்ணி எது நல்லாயிருக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து லாஸ்ட்டாக வந்து இதை புக் பண்ணோம். இதுலேயே வந்து ரெஸ்டோ பார் இருக்குது. ஃபுட்டு வந்து எனி டைம் வந்து நம்ம கேட்டோம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி விசிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ப்ளெசண்ட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பாய் 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 சொல்லுங்கள்.